ஏட்டி இவ்வளோ இடம் இருக்குல்ல, கொஞ்சம் காலை தள்ளி வைக்கி. மடியிலேயே ஏறி மிதிக்கிறா பாரு. ஐயோ ஏக்கா சாரிக்கா, தள்ளி உட்காடுறேன். ஏட்டி தள்ளி உட்காருட்டி, கால்னாலும் பரவாயில்ல, இது எலும்பு குத்துது, தள்ளி உட்காரு. போதுமாக்கா? ஏட்டி அதுக்காக ரொம்ப தள்ளி போயிடாதீங்க. வா. என்ன அசிங்கப்படுத்துறீங்களே நீங்கள்? ஏட்டி நமக்குள்ளே இதெல்லாம் என்ன அசிங்கன்னு சொல்கிறேன். சரி, வீட்டில் வேறு எனக்கு கொல்ல வேலை கிடக்கு. நானே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசிட்டு சீக்கிரமாக போகணுன்ட்டு வந்தேன். ஏக்கா இன்றைக்கி வேலையெல்லாம் முடிக்கலையா நீங்கள்? இன்றைக்கி ஆடி வெள்ளியில், அதனால் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. நாளைக்கு ஆடி பெருக்கு வேறு. ஏக்கா நாளைக்கு ஆடி பெருக்கா? சரி சரி. ஏன்ட்டி? இல்லை அப்புறம் எங்கள் மாமியார் என்னை திட்டி விட்ருங்களா ஆடி பெருக்கு செய்யலைன்னா? அதுக்கு தான். ஆமாட்டி, ஒழுங்காக என்ன செய்யணும் எது செய்யணும்னு கூறுவோட பார்த்து இரு, சரியா? நாளைக்கு ஆடி பெருக்காக்கா? சரி, நானும் அப்போ வீட்டில் ஏதாவது செய்யணும். ஏட்டி ஓ நாத்தனா ஊருக்கு போயிட்டாளா இல்லை இங்கே தான் இருக்காளா? இங்கே தான்க்கா இருக்கா. அவள் இன்னும் ஒரேடியாக 2-3 நாள் இருந்துட்டு தான் போவாள். ஏட்டி அந்த பிள்ளை வந்திருக்குன்னா அப்போ நீ பாட்டுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க? அந்த பிள்ளை வந்தால் நமக்கு என்னக்கா? நமக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கணும். அதுக்காக ஒருத்தர் வராங்கன்றதுக்காக நம்ம வேலையை விட்டுட்டு உட்கார முடியுமா? நம்ம ரொட்டீன் இது நமக்கு போய்கிட்டே தான் இருக்கணும். அது சரிதான் டீ. அதுக்காக அந்த பிள்ளையை விட்டுட்டு நீ இப்படி வாய் பேசுகிறதுக்கு நல்லது கிடையாதுல்ல. ஏக்கா நமக்கு இதான்க்கா மெயின். மற்ற எல்லாமே நமக்கு சைடு தான். இதான் நான் மெயின் வேலையாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேறு. ஆமாட்டி நெட்டவள்ளி, எனக்கு இதான்ட்டி மெயின் வேலை. வீட்டு வேலை கூட நான் சைடாக தான்ட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னடி இப்படி சொல்கிறீங்க? ஆமாக்கா, டெய்லி நமக்குலாம் இப்படி வந்து கதை பேசலைன்னா எனக்கு என்னமோ மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோங்க. ஒரு நேரம் சோறு கூட தின்னாமல் இருந்துருவேன். ஒரு நாள் இப்படி கதை பேசாமல் இருந்தால் எனக்கு முடியாது. ஒரு மாதிரி ஆயிடுதுக்கா. சேம் பாருங்கக்கா, எனக்கு அப்படி தான் இருக்குது. நாளைக்கு என்ன பிள்ளைகளுக்கு லீவா என்னக்கா? தெரியலட்டி என்னான்னு. அநேகமாக பள்ளிக்கூடமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் சனிக்கிழமை லீவ் விட்டுட்டாங்க. வச்சாலும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா மாதா கோயில் திருவிழாவுக்குலாம் போகலையா நீங்கள்? ஆமாட்டி போகணும். போகிறதுக்கு நேரமே இல்லை பார்த்துக்கோ. போகணும் ஒரு நாள். அக்கா நீங்கள் எங்கள் கூட வர போகிறீங்களா இல்லை உங்கள் மாப்பிள்ளை கூட போகிறீங்களா? ஏடி பிள்ளைகள் மாப்பிள்ளை எல்லாம் சேர்ந்து தாண்டி போகணும். நீங்களும் வேணா வரீங்களா? எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து போவோம். வேணாக்கா, நீங்கள் தனியாக உங்கள் மாப்பிள்ளை கூட ஒரு தடவை போய்ட்டு வாங்க. அடுத்து நம்ம தனியாக போவோம். நீ உன் மாப்பிள்ளை கூட போலையாட்டி? ஏன் மாப்பிள்ளை கூட போவேங்க்கா. போனாலும் நம்ம தனியாக போவோம். அதான் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆமாம் பரமாக்கா, நம்ம தனியாக ஒரு நாள் போவோம். சரியா? சரிட்டி, நீங்கள் உட்காந்து பேசுங்க. நான் கிளம்புறேன். சரியா? வீட்டில் வேலை கிடக்கு சொன்னேன்ல, போய் பார்க்கணும். இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துலேருந்து வரதுக்குள்ளே சீக்கிரமாக முடிக்கணும்.